இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கீழ்ப்படிதலின் வெற்றி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மரணத்தை ஜெயமாக்குவதற்காக சிலுவையில் மரணத்தை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்று வேத வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. கீழ்ப்படிதல் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை பண்பு. திருமறையின் தொடக்கத்திலிருந்தே பார்க்கும்போது கீழ்ப்படிந்தவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள், கீழ்ப்படியாதவர்கள் தோல்வியை அனுபவித்துள்ளார்கள். கீழ்ப்படியாத ஆதி பெற்றோராம் ஆதாம் ஏவாள் தோல்வியை தழுவினார்கள். ஆனால் கீழ்ப்படிந்த விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆபிரகாம் கடவுளால் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டார். நாமும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், சிறுவர்கள் பெரியோருக்கும் கீழ்ப்படுகின்றவர்களாக வாழும்போது வெற்றிகள் நம்மை வந்தடையும். கீழ்ப்படிய முடியாதபடி சூழ்நிலை நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது என்று பயத்துடன் காணப்படுகிறீர்களா? பயப்படாதே என்று கூறிய இறைமகன் இயேசுவின் கையில் நம்மை ஒப்பு கொடுப்போம். சூழ்நிலைகளை மாற்றி நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த நாள் நமது வாழ்வின் வெற்றியின் நாளாக அமையட்டும். ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை உம்முடைய மாதிரியிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் தந்த கிருபைக்காக நன்றி. அநேக நேரம் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. சூழ்நிலை எங்களை மாற்றி போடுகிறது. பயப்படாதே என்று சொன்ன தேவனுடைய வல்லமையின் கரம் கீழ்ப்படிதலின் மேன்மையை அறிந்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் தூய பிதாவே. ஆமேன்.